சிரியாவில் இப்போது திடீரென உள்நாட்டு போர் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள HTS எனப்படும் ஹயாத் தஹிர் அல்-ஷாம் குழுவினர் திடீரென அந்நாட்டின் ராணுவம் மீது தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. கடந்த சில நாட்களில் அங்கு தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இப்போது தாரா என்ற நகரம் கிளர்ச்சியாளர்கள் வசம் சென்றுள்ளது. கடந்த சில நாட்களில் கிளர்ச்சியாளர்கள் வசம் செல்லும் 4வது நகரம் இதுவாகும். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சிரியாவில் எப்போதும் உள்நாட்டு போர் இருந்து கொண்டே இருக்கும். அங்கு பஷர் அல்-அசாத் என்பவர்தான் கடந்த 24 ஆண்டுகளாக அதிபராக இருக்கிறார். அவரை ஆட்சியில் இருந்து அகற்ற பலமுறை வன்முறை வெடித்த போதிலும் ரஷ்யாவின் ஆதரவு இருப்பதால் கிளர்ச்சியாளர்களை வன்முறையை பயன்படுத்தி ஒடுக்குவார்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அங்கு சற்று அமைதி திரும்பிய நிலையில் தற்போது மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி சிரியாவில் தாக்குதலை தொடங்கிய ஹயாத் தஹிர் அல்-ஷாம் அமைப்பினர் தொடர்ந்து முன்னேறி வருகிறார்கள். அங்கு அதிபர் பஷர் அல்-சதாத்திற்கு எதிராக HTS எனப்படும் ஹயாத் தஹிர் அல்-ஷாம் குழுவினர் திடீரென தாக்குதலை தொடங்கியுள்ளனர். இன்று அவர்கள் நடத்திய தாக்குதலில் சிரியாவின் தெற்கு நகரமான தாராவை கைப்பற்றியுள்ளனர். இந்த குழு சிரியாவில் கடந்த சில நாட்களில் கைப்பற்றிய 4வது நகரம் இதுவாகும். சிரியாவில் இப்போது திடீரென வெடித்துள்ள இந்த மோதல் அதிபர் பஷர் அல்-அசாத் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிபர் அசாத்திற்கு எதிராக முதலில் இந்த தாரா நகரில்தான் கலகம் வெடித்தது. அப்போது ரஷ்யா உதவியுடன் இந்த அசாத் முறியடிக்கப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் அதே தாரா நகரம் HTS பிரிவினர் கைகளுக்கு சென்றுள்ளது. ஜோர்டன் எல்லையில் அமைந்துள்ள இந்த தாரா நகரம் அந்த பிராந்தியத்தின் தலைநகராகவும் செயல்படுகிறது. மேலும் இதில் சுமார் 10 லட்சம் பேர் வசித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதிபர் அசாத்திற்கு எதிராக பல வன்முறை நடந்த போது அவருக்கு ஆதரவாக ரஷ்யா, ஈரான் மற்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா படைகளும் இறங்கும். இதன் காரணமாகவே அவர் தனது ஆட்சியை தக்க வைக்க முடிந்தது. ஆனால் இப்போது உக்ரைன் போரில் ரஷ்யாவும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலால் ஈரான், ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளும் பலவீனமாக இருக்கிறது. இதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அசாத் ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு வருகின்றனர் அந்த கிளர்ச்சியாளர் குழுவினர்.